அவ்வளவுதான். ஆவி பொம்மை தயாராகிருச்சு. மனோகரின் கைய இதுல பட வைப்பேன். அப்புறம் இந்த பொம்மையும் அதன் சக்திகளும் மனோகருக்குள் சென்றுவிடும். மனோகரின் முடிவு நிச்சயம். நாகினி இருக்கிறாள் என்று எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனி இவளோட அடுத்த ஜாதகத்தை நானே அது தேடி எடுப்பேன். வணக்கம் குருதேவா. ஹரஹர மகாதேவ். குருதேவா, நீங்க எங்க? நாகமாதாவும் ஹீராவும் எங்க? சிவானி, நாகமாதாவும் ஹீராவும் மகாதேவனின் இருப்பிடமான இமயமலைக்கு சென்றிருக்கிறார்கள், ஒரு விசேஷமான மூலிகையை பெறுவதற்காக. நாகலோக வாசிகள் இப்போ ஒரு விசித்திரமான நோயால பாதிக்கப்பட்டு வராங்க. நாகார்ஜுனனும் நாகமணியும் மறுபடியும் நாகலோகத்துக்கு வர வர நம்ம அதே மூலிகையை வச்சு அவங்களுக்கு சிகிச்சை பண்ணணும். குருதேவ், நாகார்ஜுனாவை கொன்ன ஒருத்தனை கொன்னுட்டேன். ஆனால் வருத்தமான விஷயம் என்னன்னா, அவ ஏன் மத்த கொலைகாரர்கள் பேர்களை சொல்லல, நாகமணி இருக்கிற இடத்தையே சொல்லல. என்னோட பாதையில பிரச்சனை வந்துருச்சு குருதேவா. சிவானி, நீ வருத்தப்பட வேண்டியது இல்ல. மகாதேவன் உன் மேல மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார். அதனாலதான் அவர் உனக்கு கொலைகாரனை அடையிற வழியையும் அவன் அழிக்கிற சக்தியையும் கொடுத்திருக்காரு. இனி நாகமணியை பத்தி சொன்னா, நாகமணியை எப்படி பெறுவது என்று நாங்க உனக்கு சொல்றோம். சொல்லுங்கள் குருதேவா, நான் கேக்குறேன். சிவானி, சீக்கிரமே அந்த பெரிய இரவு வரப்போகுது. அந்த இரவு நிலவும் இருக்காது, நட்சத்திரமும் இருக்காது. அந்த இரவை கருப்பு இரவுன்னு சொல்றதில்ல. ஏன் தெரியுமா? ஏன் குருதேவா? ஏன்னா அன்னகிவானம் பிரகாசமாக இருக்கும். நாகமணியின் ஒளியால். ஆனா இது 100 ஆண்டுக்கு ஒரு தடவை தான் நடக்கும். குருதேவா, அது நம்ம நாகமணியின் ஒளி மூலமா அந்த ரகசிய எடுத்து அடைய முடியும். நாகமணியை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும். ஆம் சிவானி, இந்த ஒளி 3 கணம் மட்டும் இருக்கும். 3 கணங்களுக்குள்ளே நீ அதை கண்டுபிடிக்கணும், அந்த நாகமணி எங்க இருக்குதுன்னு. மேலும் அந்த 3 கணங்களுக்குள்ளேயே அங்க போய் அதை பெறணும். நீங்க கவலைப்படாதீங்க குருதேவா. 3 கணங்களுக்குள்ள நான் ரகசிய எடுத்த கண்டுபிடிச்சிருவேன். உங்களுக்கு சத்தியம் செய்யறேன், அந்த இரவு நாகமணிய நாகலோகத்துக்கு கொண்டு வர. ஹர் ஹர் மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. எஜமானே, உங்களுக்கு எனக்கு தண்டனை கொடுங்க. உண்மையை தான் சொல்றோம். அந்த வயசான பாட்டி தான் எங்களை அவங்க போக சொன்னாங்க. சத்தியமா? உண்மையா? நீ வீட்டுக்கு போ. நானும் லட்சுமணனும் பாத்துக்கிறோம். ஆனா பெரிய ஐயா, வீட்டுக்கு போன்னு சொன்னேன். அக்கா, ராஜா என்ன சொல்றான்? மனோகருக்கு என்னாச்சு? அந்த இச்சாதாரி நாகினி மனோகரை கொன்னுட்டா. இச்சாதாரி நாகினி? அது நாகினின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என் கண்ணால பார்த்தேன். அந்த நாகினி அவளை அடையாளம் பார்த்திருப்பீங்களே, யார் அவ? அதுதான் எனக்கும் வருத்தமா இருக்கு. என்னால அவ முகத்தை பார்க்க முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரிஞ்சுது. அவ உங்க எல்லாரையும் கொல்ல நினைக்கிறார். அது கொல்ல நினைக்கிறாளா? ஆமா, அவளை கட்டுப்படுத்தணும். நான் சீக்கிரம் ஏதாச்சும் செய்யணும். இல்லைன்னா நாகினி அவ தாண்டவம் ஆடிடுவாள். அழிவோட தாண்டவம்.
மனோகர் போன அப்புறம் ஆட்டமே தலைகீழாகிருச்சு. என்ன ஆச்சு பாத்தியா? மனோகர் இறந்துட்டான். அதாவது இனி அடுத்து நம்மளோட முறைதான். ஆனந்த், விஷயத்த புரிஞ்சுக்கோ. இந்த நாகினி நம்ம எல்லாரையும் கொல்ற வர நிம்மதியா இருக்க விட மாட்டா. நாம ஒவ்வொருவரா கொல்லப்படுவோம். யாரும் உயிரோட மிஞ்ச மாட்டோம். ஒன்றும் நடக்காது. அந்த நாகினிக்கு இன்னும் நம்ம பேர் தெரியாது. ஆனந்த், ஒருவேளை இது பல வருஷத்துக்கு முன்னாடி உன் வீட்டுக்குள்ள நுழைய முயன்ற அதே சிறுமிதானா இந்த நாகினி? எனக்கு அப்படி தோணல. அந்த நாகினிய பஞ்சசீல பாபா முன்னாடியே பிடிச்சி அடிச்சுக்காரு. ஆனந்த், இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குதோ எல்லாம் உன்னாலதான் நடக்குது. நீ இந்த நாகமணியை உங்ககிட்ட வச்சுக்க கூடாது. அப்துல் சொல்றது சரி. அந்த நாகமணி காரணத்தால தான் அந்த நாகினி நம்மளை துரத்துறா. இப்ப இங்க பாருங்க, நான் சில நாட்கள் இங்க இல்ல, அதுக்குள்ள இங்க இவ்வளவு நடந்துருச்சா? நீங்க சொல்றது சரி. முதல்ல பாபி, அப்புறம் இப்போ மனோகர் அண்ணன். அவங்க குடும்பத்தில ஏதோ நேரம் கிரகங்கள் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அந்த தந்தையும் மகனும் ஏதோ தப்பு செஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா இப்படி நடக்காது. நேனா, ஓ அக்கா உன்னை கூப்பிடுறாங்க. நேத்திருந்து நாங்க கவலையில இருக்கோம். பெரிய எஜமான் சொன்னாரு மனோகர் சாரோட பிறந்த நாள்னு. அங்க போனா வேற ஏதோ நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நினைச்சாலே ஆஞ்சனையா, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ராஜ் நேத்து மனோகர் வீட்டுல தான் இருந்தான். உள்ள இருந்த அந்த பாட்டி யாருன்னு ஒருவேளை அவனால சொல்ல முடியும். அப்புறம் அவன் அங்க என்ன செஞ்சுட்டு இருந்தான்? உனக்கு என்ன? உனக்கு நாகமணியின் சக்திகள் கிடைச்சிடும். ஆனா இங்க எங்களோட உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. போதும். உங்களுக்கு புத்தி கெட்டு போயிருச்சு. அங்க மனோகர் உயிர் போயிருச்சு, நம்ம உயிர் ஆபத்துல இருக்குது. ஆனா நீங்க ஒருத்தர் குற்றம் சொல்றீங்க. உயிர் ஒண்ணும் ஆபத்துல இல்ல, எங்க உயிருக்கு ஆபத்து. பயமுடுங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. உங்க யாருக்கும் எதுவும் ஆகாது. உங்க எல்லாரோட பாதுகாப்பிற்காக அப்படி ஒரு ஆயுதத்தை தயாரிக்க போறேன். அது அந்த நாகினியை அடையாளம் கண்டுபிடிக்கும். அப்புறம் அவளை நம்ம அழிச்சிடலாம். ஓ, ஹாய் நந்தினி. ஹாய். நல்ல வேளை நீ வந்த. நான் உனக்கு ஃபோன் செய்ய நினைச்சேன். ஆனால் ஏன்? இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. மீட்டிங்? ஆமா. ரோஹித், இது என்ன செஞ்சுட்டு இருக்க? நேத்து நீ இத பாதியில விட்டதை தான் எடுத்து முடிக்க போறேன். நீ இங்க எல்லாத்தையும் கவனிச்சுக்கோ, அப்புறம் உடம்ப பார்த்துக்கோ. நீயும் தான். ரோஹித், நான் சொன்னது உனக்கு தவறா இருந்தா என்ன மன்னிச்சிரு. எனக்கு நீ ஒரு பிசினஸ் பார்ட்னர், அவ்வளவுதான். அப்புறம் ஒரு நல்ல நண்பன். அது தவிர வேற ஒண்ணும் இல்லை. அப்புறம் இந்த மாதிரி வேலையா இனிமே எப்பவும் செய்யாத. ஓ, இப்போ நீ என்கிட்ட என்ன பிடிக்காத மாதிரி விளையாட்ட விளையாடுற. ஆனா உன்னுடைய எந்த விளையாட்டும் என்கிட்ட பலிக்காது நந்தினி. இனி நீ என்னோட இன்னொரு முகத்தை பார்ப்ப. அதுக்கப்புறம் நான் யாரு, ஏண்டா என்கிட்ட விளையாடினும் தோணும். இது என்ன ஆயுதமாக்கா? அது தெரிய வர நேரத்துல சொல்லறேன், பொறுமையாரு. என்ன வேலைய செய்ய விடு. இங்க இருந்து போ. எங்களை கூப்பிட்டீங்களா அக்கா? சரின்னு கூட வா. பாத்தியா மனோகர் சாருக்கு என்ன ஆகிருச்சுன்னு? அப்புறம் பெரிய எஜமா
நம்ம குழந்தைக்கு என்ன ஆகுமோன்னு பயத்துல இருக்கேன். அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன இப்படி சும்மா இருக்கிறீங்க? ஏதாச்சும் பேசுங்க. பெரிய எஜமானுக்கு பின்னாடி தான் பேசுவீங்களா? இப்போ எனக்கே பயமா இருக்குது மீனா. ராஜன் நினைச்ச இரவு ஃபுல்லா கவலையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க ஏதாச்சும் செய்யுங்க. நேனா உன் கையை கொடு. அமைதியாரு, சத்தம் போடாத, அமைதியாரு. அக்கா அக்கா எங்களை விட்டுரு. நேனா உன்னை கடிச்ச அந்த இச்சாத்தாரி பாம்பு, அதோட அம்சம் இன்னும் உனக்குள்ள இருக்கு. அது உயிர் பெற துடிக்குது. அதனாலதான் நீ நீ நாளுக்கு நாள் மிருகமா மாறிக்கிட்டு இருக்க. மிருகமாவா? அதாவது அனிமல். மனோகர் சாரோட மரணத்துக்கு அப்புறமா என் மனசு ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கு. எங்களுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குதுன்னு தோணுது. ராஜ், நீ நல்லா தானே இருக்க? நந்தினி, இதெல்லாம் என்ன? உங்களுக்கு என்ன ஏதாவது வேணுமா? ஆமா, என் நண்பன் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியணும். பாருங்க நந்தினி, நான் ஒரு வேலைக்காரன். நீங்க எஜமானரோட தோழி. அதனால எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அப்புறம் நட்பு, சமமானவங்க நடுவுல தான். அப்படியா? இத உன்கிட்ட யார் சொன்னா? நீங்க தானே சொன்னீங்க. இது குடும்ப விழா இல்லையா? இங்க வேலைக்காரங்களுக்கு என்ன வேலை? ராஜ், கர்வா சௌத்தில் நடந்ததுக்கு அப்படி செய்யணுன்றது என்னோட எண்ணம் இல்லை. என்ன மன்னிச்சிரு. அட நந்தினிஜி, ஏன் இப்படி பண்றீங்க? பாருங்க நந்தினி, நீங்க என்ன செஞ்சீங்களோ அது நல்லதுக்கே. நீங்க என்கிட்ட சொன்னதெல்லாம் ரொம்ப சரி. என்னோட நிலைமை என்னன்றதை எனக்கு புரிய வச்சிருங்க. நான் கொஞ்சம் குழம்பி போயிருந்தேன். கன்ஃபியூஷன்? என்ன குழப்பம்? பாருங்க நந்தினி, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க கொஞ்சம் தள்ளியா இருங்க. ஆஞ்சநேயர் மேல சத்தியமா சொல்றேன்,
நான் இனி எப்பவும் உங்ககிட்ட வரமாட்டேன். கிளம்புறேன். என்ன மன்னிச்சுரு ராஜ், நான் அதை வேணும்னு சொல்லல. அக்கா என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க, என்ன மிருகமா மாத்திடாதீங்க. இது என்னோட இளமையே அழிச்சு விடும். அக்கா என்ன காப்பாத்துங்க அக்கா. ஏய் அழிஞ்சு போறவளே, கத்துறத நிறுத்து. நீ இப்ப மிருகமா தான் மாற போற. அக்கா நிறுத்துங்க, அக்கா நிறுத்துங்க. இப்ப இவள ஒரு வழி பண்றேன். நேனா, இனி நீ இங்கிருந்து வெளியே போக முடியாது. இத நல்லா உன் மனசுல குறிச்சு வச்சுக்கோ. அக்கா என்ன விடுங்க. பாம்புக்கு மிகப்பெரிய எதிரி யாரு தெரியுமா? கேரி பிள்ளை. இப்போ இந்த நயனா கேரி பிள்ளையா மாதிரி இந்த வீட்டை காப்பாத்துவா. மேலும் அந்த இச்சாத்தாரி நாகினிட்ட போய் அவள் மிதித்து மிதித்து கொன்னுடுவாள். இனி அந்த நாகினி இருக்க மாட்டா. இப்ப அவளோட கதையும் முடிஞ்சது. படித்தான லல்லா. கேரி பிள்ளை, என்னோட ஆயுதம் ஜெய் சாமுண்டா. டாட், டெல்லியில இருந்து வந்த கிளையண்ட் இன்னைக்கு நந்தினியை பார்க்க விரும்புறாங்க. இன்னைக்கு வேணாம். மனோகர் நேத்து தான் இறந்தான், இன்னைக்கு முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்கள போக சொல்லவா? அப்பா, அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். ரோஹித், இன்னைக்கு ஆபீஸ் லீவு. மனோகர் என்னோட பார்ட்னர். தெரியும் அப்பா, அதனாலதான் மீட்டிங் வெளியே ஹோட்டல் பிரின்சஸ்ல வச்சிருக்கேன். அப்படின்னா சரி, ராஜையும் உன்னோட கூட்டு போ. அங்க ராஜுக்கு என்ன வேலை அப்பா? அவனுக்கு வேலை இருக்குது. இந்த சூழ்நிலையில உன்னை தனியா அனுப்ப முடியாது. நீ போகணும்னா ராஜோட போ. ஆனா ராஜ் என்ன செய்ய முடியும் அப்பா? உன்னோட நிழல் மாதிரி உயிரை கொடுப்பான், ஆனா உனக்கு ஒரு சின்ன காயம் கூட படவிட மாட்டா. அவன் சின்ன வயசுல இருந்தே அவன் கூடவே இருக்கான். நான் சொல்லுறத கொஞ்சம் கேளு, புரிஞ்சுதா? குட். ராஜ், கார் எடு. நானும் நந்தினியும் மீட்டிங் போகணும். வாங்க. சரிங்க எஜமானே. நந்தினி, நான் அப்படி நடந்ததுக்கு சாரி. நம்ம மீட்டிங்க்கு போகலாம். ஒருவேளை அந்த இச்சாத்தாரி நாகினி இங்க மனித உருவத்துல வந்திருக்கலாம். அப்படி இருந்தா என் கீரி பிள்ளை அவளை உடனே அடையாளம் காட்டும். உனக்கு உன் கவலை, நாங்க இங்க பயந்து போயிருக்கோம். பயம்க்கு அட அக்கா, நான் கொஞ்சம் நாள் தான் ஊருக்கு போனேன். இங்கெல்லாம் தலைகீடு ஆகிருச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. நான் அப்படம் சொல்றேன். அக்கா, நான் சொல்வதை கேளுங்கள். இங்க சாப்பிட்ட பின்னாடி மறுபடி பசிக்கவே மாட்டேங்குது. தூங்கி எழுந்தால் மறுபடி தூக்கம் வரவே மாட்டுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு அக்கா. ஏதாவது வைத்தியம் சொல்லுங்களேன். இவன் நேரம் தெரியாம லூசு மாதிரி பண்றான். என் கையை விடு.
முடியாது அக்கா. பிரச்சனை சரியாகிற வரை நான் கையை விட மாட்டேன். நான் சொல்லுவதை கேளு. அவ எங்க போனா? அவ மேல ஒரு கண் வச்சிருப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவ நேரா அந்த இச்சாத்தாரி நாகினி கிட்டே போவான். அக்கா, என்ன தனியா புலம்பிக்க இருக்கீங்க? என்ன தேடுறீங்க? ஏதாச்சும் தொலைஞ்சுதா? இவ என்ன தொலைச்சு என கேட்டா என்ன சொல்லுவேன்? ஒண்ணு இல்ல, மோதிரம் கீழே விழுந்துருச்சு, அதைத்தான் தேடினேன், கிடைச்சிருச்சு. நீ போ போ. சரி, எங்க போயிட்டா இவ? இது எனக்கு ஏன் பாம்பு தோல் உரிவது போல தோணுது? ஐயோ, பக்கத்துல ஏதோ ஆபத்து இருக்கு.